உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதி அடிக்கடி நம்ம சபையில வாசிச்சிருக்கோம், அடிக்கடி பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். சோதரம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை நொறுக்கி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை இது அடிக்கடி அலிசுந்தரம் சபையில நானும் சரி வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் அடிக்கடி பேசி இருக்கிறோம். நான் அலிசுந்தரம் இந்த வேளையில ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு இந்த வேத பகுதியில் இருந்து எடுத்து பேசும்படியாக விரும்புகிறேன். அதான் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர் சொல்லி அழைத்து அப்படிங்கிற வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையில் இருந்த சில காரியங்களை கர்த்தர் எனக்கு பேசின, கர்த்தர் எனக்கு தந்த சில காரியங்களை உங்களுடைய மத்தியிலே நான் பேசும்படியாக விரும்புகிறேன். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் அழைத்ததுனால அந்த இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சொல்லுவோம். அழையாதவங்க யாருமே, அதாவது கர்த்தர் அழைக்காதவர்கள் யாருமே இந்த இடத்துல என்ன செய்யவில்லை, வரவில்லை, ஆலயத்துக்குள்ள வரவில்லை. அது எனக்கு நல்லா தெரியும். நம்மளை அழைத்தவர் கர்த்தர். சோதரம் அழைத்து இந்த நாட்களில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். அதான் வேதத்துல வசனம் சொல்லும்போது சொல்கிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் என்ன செய்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட நம்மளை சோதரம் நம்முடைய ரூபம் இன்னது அவர் நினைவு கூர்ந்தார். நம்ம பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்து கர்த்தர் நம்மை அறிந்து கொண்டார். இதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் இல்லையா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இரண்டாவது, நீ என்னை அறியாதிருந்தும் என்ன செய்யற, என் நாமத்தை உனக்கு நான் தரித்தேன். அப்ப அறியாத ஒரு காலம் இருந்தது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அறியாத ஒரு காலம் இருந்தது. அந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் இல்ல, ஊர்ல உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் இல்ல, அதை சொல்றோம், கூடி வந்திருக்கிற சபையை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு என்ன செஞ்சேன், அறியாதிருந்து என் நாமத்தை தரித்தேன். அதனாலதான் நீங்க இங்க இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் அவன் நாம் அவரை அறியவில்லை, அவர் நம்மை அறிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்மை அறிந்து கொண்டார். அதனால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அந்த இடத்துல வசனம் சொல்லும்போது பேர் சொல்லி அழைத்து, கல்யாண வீட்டுல எல்லாம் போகும்போது, கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே சொல்லுவாங்க, அந்த கல்யாண வீட்டுல நம்மள என்ன சொல்லிருக்காங்க, அழைத்து இருக்கிறார்கள் அப்படின்னா கூப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, இல்லைன்னா விசேஷ வீடுகளுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அப்படி அழைத்து. ஆனா இந்த இடத்துல நான் ஆண்டவர் சொல்லும்போது அலை சோதரம் அழைத்து என்கிற வார்த்தை வெறும் ஒரு வார்த்தை அல்ல. பேசி சொல்லி நான் சொப்பனத்துல படுத்திருந்தேன், ஆண்டவர் என்னை அழைத்தார். எப்படி அழைச்சார்னா, சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டார். அது ஒரு அழைப்பு தான். ஆனா அதை விட இந்த அழைப்பில் சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு பேரை மட்டும் சொல்லி கூப்பிடல. நம்மளை எல்லாரையும் அழைத்தது ஒரு பேரை சொல்லி பெருமையா அப்படி கூப்பிட்டு ஒரு அழைப்பு, அப்படியான அழைப்பு அல்ல. அழைப்புக்குள்ளே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதான் அந்த காலை வேளையில கொஞ்ச நேரம் நாம் சிந்திக்க போறோம். அல்லேலூயா. அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறாங்க. இருக்கிற சின்ன செல்வங்களோட குட்டி பிள்ளைகள் இருந்து அது புரிஞ்சுக்கிட்டு, அது எப்படி புரிந்து கொள்கிறது என்பது எனக்கு தெரியல. அதிலிருந்து இங்க இருக்கிற பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொல்லுவோம். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் கர்த்தர். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அழைக்க போய் தான் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். அதில் சுதந்திரம் தேவனை நாம் ஆராதிக்கபடியாக கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இங்கே நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சோதரம் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, அழைத்தார். அப்போ விசுவாசத்தினாலே இவன் புறப்பட்டு போனான். சொல்லப்பட்டிருக்கிறது,
சோதரம் ஒரு மேலான திட்டத்திற்காகவும் ஒரு மேலான காரியத்திற்காகவும் ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சார்? அழைச்சார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இது அடிக்கடி நம்ம சர்ச்சில் வாசிக்கிற வேத பகுதி. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்போ திரும்ப சொன்னா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பருகவும் பெருகவும் பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேன்? சபிப்பேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், ஒரு சந்ததிகளை நான் பருகவும் பெருகவும் பண்ணுவேன். இப்படி எல்லாம் சொல்லி நிறைய காரியங்களை சொல்லித்தான் கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்கிறார்னா அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரு அழைப்பு அந்த இடத்துல அழைக்கும் போது அந்த ஸ்தோத்திரம் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்தை விட்டு, நீ இருக்கிற தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்? போ, அங்க போயிரு. நீ இருக்கிற இடம் அது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சரியான இடம் அல்ல, அதனால நான் உனக்கு காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றேன். உடனே என்ன செஞ்சோம்னா அந்த இடத்தை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தை விட்டு தேவனுடைய அழைப்பை ஏற்று, இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தேவனுடைய அழைப்பை ஏற்று தான் இருக்கிற தேசம், தன்னுடைய தகப்பன் தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு அந்த அழைப்புக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து என்ன செய்யறான்னா அவன் அந்த இடத்தை விட்டு போறான். இது அழைப்பு. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைத்த அழைப்பு. அழைப்பினால அதுக்கு முழுவதுமாய் அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்து அந்த இடத்தை விட்டு அவன் புறப்படுறான். புறப்பட்டு கர்த்தர் தனக்கு காண்பிக்கிற தேசத்தை பார்த்து அவன் போறான். இப்போ இந்த நாட்கள்ல எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சி சின்னங்களாக விட்டு கிளம்பி நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா அழைப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆனா என்ன செய்யுது? அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப நான் கேட்கிறேன், நம்மள்ட்ட கேட்கிறேன், என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், என்னுடைய அழைப்பு என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாம கை தூங்க. நம்ம எழுப்பிட்டு கேட்கணும், சும்மா கை தூக்கூடாது. என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல கேட்குங்க, சும்மா தூங்க. நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. கை வைக்க இப்ப நான் சொல்லிவாங்க, இனிமே அடுத்த தடவை நீங்க கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு, தேசத்தை விட்டு போ, உன் சந்ததியை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு. எல்லாரும் தயவு செய்து நல்லா கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆனா இந்த இடத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கர்த்தர் ஸ்பெசிபிக்கான என்ன அழைச்சது மாதிரி ஒரு செல்வத்தை கர்த்தர் அழைக்கிறார். நல்லா தெரியும். அவருடைய அழைப்பு வேற, அங்க இருக்கிற ஆகாசுடைய அழைப்பு வேற, அங்க இருக்கிற வினுவோடைய அழைப்பு வேற, இங்க இருக்கிற அருமையான சகோதரருடைய அழைப்பு வேற, அழைப்பு வேற. அல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு காரியத்துக்காகவும் ஒரு திட்டத்துக்காகவும் ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் உண்டு, ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது எனக்கு தெரியும். இருக்கிறவங்க சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது நல்லாவே எனக்கு தெரியும். ஆனா அழைப்பில் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அவனை ஆண்டவர் அழைத்து பெரிய ஜாதியாக்கி பல காரியங்களை அவன் மூலமாய் கர்த்தர் செய்தார். அதற்காக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தது போல மோசேயை ஆண்டவர் என்ன செய்யல அழைக்கல. மோசைக்கு வேறொரு காரியம் இருந்தது. மோசையை அழைத்தது போல தாவீதை கர்த்தர் அழைக்கிறார். தாவீதுக்கு வேறொரு காரியம் இருந்தது. தாவீதை அழைத்தது போல யோனாவை கர்த்தர் அழைக்கிறார். அவனுக்கு வேறொரு காரியம் இருந்தது. இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் சொல்லித்தான் நம்மளை அழைச்சிருக்கு. அது நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் கையை தூக்காம இருந்தீங்க, நான் சொல்லும் போது நீங்க தூக்குவீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். என்னன்னா, அதாவது சிலரை கர்த்தர் ஜெபிக்கும்படியாக அழைத்திருப்பார். அல்லேலூயா. சிலரை அப்போ இங்க இந்த பிரசங்கத்துல அந்த ஜெப காரியத்தை சொல்லும் போதே அவங்களுக்கு பத்தி எரிய ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே. அது எல்லாத்துக்கும் இருக்காது. நீங்க நினைக்கிறீங்களா நான் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருக்கும் பத்தி எரியும் நான் நினைக்கிறீங்க? பாதி பேர் உட்கார்ந்து சும்மா பார்த்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சிலருக்கு என்ன செய்யணும், அந்த பர்சனல் அவங்களை குறித்த அழைப்பை குறித்து பேசும்போது அப்படி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த இருதயத்துக்குள்ள ஒரு தீ பற்றி பிடிக்கும். உடனே நினைச்சுக்கிடணும், உன்னை கர்த்தர் அழைத்தது ஜெபிக்கும்படியாக. அல்லேலூயா. ஆனா பக்கத்துல இருக்கிற மற்ற என்னோட கூட இருக்கிற ஒரு சகோதரர் யாரையாவது ஒருத்தர், அப்ப எனக்கும் அப்படித்தான் இருக்கு, அப்ப அவருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு அப்படி இல்லை. வேற ஒருத்தரை கொடுக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருப்பார். அல்லேலூயா. இன்னொருத்தரை ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அழைத்திருப்பார்.
இன்னும் ஒருத்தங்களை சபைக்கான காரியங்களை ஏதாவது செய்யணும்னு சொல்லி அழைத்து இருப்பார். இன்னும் ஒருத்தங்களை சோதரம் வேற ஏதாவது ஊழியத்தினுடைய காரியத்தை தாங்க வேண்டும், இல்லது ஊழியத்துக்கு வாகனங்கள் ஏதாவது ஓட்டணும், இல்லது வேற ஏதாவது காரியத்தை செய்யணும். ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய அழைப்பு வேற. என் அழைப்புல என் ஒய்ஃப் என்னை தாங்கலாம், என் சப்போர்ட்டிவா என் பக்கத்துல நிற்கணும் அப்படின்னா அந்த அழைப்பு என்ன செய்யப்படும், பூரணப்படும். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்னா அவளுக்கு சில காரியங்களை சொல்லி இருப்பார், நீ இப்படி இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் அந்த காரியத்தின் மேல நான் இன்னும் தெளிவா சொல்றேன். ஸ்தோத்திரம். நாங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு எனக்கு நல்லா தெரியும், என்னை ஊழியத்துக்காக கர்த்தர் அழைத்து ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டு நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அப்பா அம்மாவை என்ன செய்யணும், பிரியணும், கண்டிப்பா பிரிஞ்சே ஆகணும். ரெண்டாவது அவன் மூட்டை முடிச்சுகளை, துணிகளை, வஸ்திரங்களை என்ன செய்யணும், அவன் தூக்கிட்டு போகணும். ஆகாரத்துக்கான காரியங்களை கொஞ்சத்தையாவது அவன் என்ன செய்யணும், பார்த்திருக்க வேண்டும். இது எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் என்ன செய்யறான். அப்பவும் அவனுக்கு ஒரு டவுட்டோ என்னமோ சந்தேகமோ தெரியல, லோத்தை கூப்பிட்டுட்டான். ஏன்னா சகாயத்துக்கு எங்கேயாவது தூக்கி விடுறதுன்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு அப்ப 3 பேருமா போறாங்க. ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை பெற்றதான் ஆபிரகாம் கஷ்டத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில தான் இப்ப போறோம். ரொம்ப சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட அப்படியெல்லாம் இல்லை, ஒரு வேதனை, எல்லாத்தையும் பிரிஞ்சு போற, நிறைய கஷ்டம், நிறைய நெருக்கம், நிறைய போராட்டம். ஆனா ஒண்ணு தெரியும், அழைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையே சொல்லுவாங்க. அவன் என்னை கர்த்தர் அழைத்தார். அப்படி லாவிஷா இல்ல, ரொம்ப நெருக்கம். சகோதரன், இந்த இடத்துக்கு நான் வரேன். வரும்போது பாத்தீங்கன்னா இங்க யாரையுமே எனக்கு தெரியாது, ஒரு முகம் கூட எனக்கு பரிச்சயம் இல்லை. நெடுங்கண்டத்துக்கு இந்த பக்கம் நான் வந்ததே கிடையாது. நெடுங்கண்டம் வரைக்கும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த பக்கம் அப்படி ஒரு ரோடு இருக்கா, இங்க ஒரு இப்படி எல்லாம் இருக்கா, 3 ஒண்ணு தெரியும், ஆனா இப்படி எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது சோதரம். கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு போன்னு சொல்றாரு. இப்ப இங்க இருக்கிற குடும்பங்கள், இங்க இருக்கிற முகங்கள், இங்க இருக்கிற விசுவாசிகள், இங்க இருக்கிறதான இந்த பில்டிங், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, போன்னு சொல்லிட்டாரு. நான் பேக்கை தூக்கிட்டு வரேன். கஷ்டம், நெருக்கம், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பூபார வரைக்கும் நடந்து போன சூழ்நிலைகள் இருந்திருக்கிறது. சாப்பாட்டுக்கு காசு இல்லாத சூழ்நிலைகள் எத்தனையோ இருந்திருக்கிறது. ஆனா ஒண்ணு தெரியும், என்னை அழைச்சவர் கர்த்தர். கடவுள் தலையில சொல்லுவாங்க, என்னை அழைத்தவர் கர்த்தர். அந்த அழைப்புல உண்மையா இருந்தபடியினாலே என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், இதுதான் என் அழைப்பு, இந்த அழைப்புல நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு அதை சொல்ற தீர்மானம் எடுத்து செய்தபடியினாலே இன்னைக்கு அந்த அழைப்பிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் காட்டிட்டு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோதரம். உடனே எங்களுக்கு திருமணமான உடனே அவ சொல்லுவா, நான் ஊழியத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள எப்படின்னா, கொஞ்சம் வயதான முதிர்ந்த தாய்மார்களை என்ன செய்யணும், தாய்மார்களை, தகப்பன்களை என்ன சொல்றது, அவர்களை கவனிக்கக்கூடியதான ஒரு என்ன செய்யணும், ஒரு ஏதாவது நம்ம இது பண்ணணும், ஒரு நாட்கள்ல அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு அழைப்பு இருக்கிறது. அவ சொல்றேன். நான் சொல்றேன், கண்டிப்பா நம்ம அதை என்ன செய்யணும். எனக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. நான் இப்பவும் சொல்றேன், ஒரு 50 பேரையாவது வரும் நாட்கள்ல. இப்ப கையில ஒண்ணுமே இல்லை, காசு இல்ல, இடம் இல்ல, பில்டிங் இல்ல, இருந்தாலும் மனசுக்குள்ள தேவன் தந்திருக்கிற அழைப்பு இருக்கிறது. கண்டிப்பா நிறைவேறத்தான் போது ஒரு 50 பேரை வச்சாலும் நம்ம சாப்பாடு போடுவோம். அல்லேலூயா. இது அவளுக்கு கஷ்டப்படுத்ததான ஒரு அழைப்பு, ஒரு திட்டம். என் மனைவி அதையும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா இது நிறைவேறத்தான் போகுது. ஒரு நாட்கள் ஒரு 50 பேருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுமா இருக்கும். இடம்லாம் வாங்கி ஒரு பெரிய பில்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட அவ்வளவு ஆகுமா இருக்கும். என் கையில ஒண்ணும் இல்லை, அழைத்தவர் கர்த்தரா இருந்தா நடத்துவார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இது ஆலோசனை. அப்போ இந்த பஸ்ல நம்ம டிராவல் போவோம், யாத்திரை போகும்போது யாராவது ஒருத்தங்க கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கும், கை காலெல்லாம் ஆக்டிவா இருக்கும், நல்லா இருக்கும். பிச்சை கேட்பாங்க, பிச்சை கேட்டு வருவாங்க. ஐயா ஏதாவது இருந்தா போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே அந்த வண்டியில அந்த மனுஷனை காட்டிட மாட்டாங்க. ஏன்னா பறவை எப்படி நினைப்பாங்கன்னா, இவரு கை காலம் நல்லா தானே இருக்கு, உழைச்சு திங்க வேண்டியது தானே. அதுல பலதரப்பட்டவங்க இருக்காங்க.
இருந்தாலும் சிலருக்கு மட்டும் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து வரும், எப்படியாவது அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துடணும். இருக்க முடியாது, எடுத்து கொடுத்துருவான். உடனே பக்கத்துல மறப்பான், நம்மள மறப்பான், எதுக்கடா எனக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு கொழுப்பா அப்படின்லாம் பாக்குறவங்க உண்டு. இருந்தாலும் நம்ம மனசு கேட்காது, உடனே எடுக்கணும் கொடுக்கணும். இது கொடுக்கும்படியாக கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அழைப்பு. அல்லேலூயா. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேரா ஆண்டவர் அழைச்சிருக்கா? கையெழுத்து கை நிறைய வயசு. இதைத்தான் நான் சொல்லுவேன். சிலரை நல்லா சமைத்து கொடுப்பதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறாங்க. அவங்க சமையல் செஞ்சாலே டேஸ்டா இருக்கும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கணும்னா சமைச்சு சமைச்சு அப்படியே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு அந்த டேலண்டை தந்திருக்கிறவர் யாரு? கர்த்தர். அந்த அல்லேலூயா, நமக்கு அந்த தாளந்தை தந்திருக்கிறவர் யாரு? கர்த்தர் தந்திருக்கிறார். அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தணும். நான் தான் சர்ச்சில் வந்த உடனே இங்க பார்த்த உடனே நம்ம சர்ச்சில் கொஞ்சம் நிறைய நல்ல சமைக்கிறவர்கள் இருக்காங்க. உடனே டக்குன்னு ஒரு பொறி தட்டுச்சு. ஹாஸ்டலுக்கு போனோம்னா 50 பேருக்கு நம்மளே சமைச்சு சாப்பாடு போடணும். உடனே அல்லேலூயா கேட்டேன், 1-2 பேர்ட்ட கேட்டேன், எப்படி கிளம்பிடலாமா? உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஓ போயிருவோம், சாப்பாடு சமைச்சிருவோம். நிறைய ஹாஸ்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேல போயிருக்கும்ல, ஒரு 10-15 ஹாஸ்டலுக்கு மேல நிறைய வருஷம் எப்படி மாசத்துக்கு ஒரு ஹாஸ்டல் போயிட்டு இருந்தோம். முன்னால எல்லாம் வண்டி இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. கஷ்டப்பட்டு அந்த நேரங்களுக்கு அந்த பணங்கள், அதுவும் நானும் கொஞ்சம் அமௌண்ட் தான் வச்சிருப்பேன். கூட வரவங்க அந்த வண்டியில போய்கிட்டு இருக்கும் போதே அப்படியே பஸ்டர் இது இருக்கட்டும் சொல்லி அந்த சாப்பாடு கொடுப்பதற்கு மேலாக ஒரு அமௌண்ட் கனெக்ட் ஆகும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த காரியங்களை எல்லாம் சிறப்பாய் கர்த்தர் நடத்தினார். யார் தெரியுமா? இது ஒரு அழைப்பு. அல்லேலூயா. சமைக்கிறவர்கள் அந்த நல்ல சமையல் செஞ்சுறாங்கல்ல, அது ஒரு அழைப்பு, தேவன் தருகிற அழைப்பு. அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துதல். இப்ப நான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்திற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருப்பார். இப்போ என்னுடைய அழைப்பு எனக்கு தெரிகிறது சொல்லுங்க. இப்ப கையை தூக்க பார்ப்போம். என்ன அழைச்சது எதுக்குன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஒண்ணு குடுக்கமா இருக்கலாம், அல்லது அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். வந்தோம், ஒரு 2 பாட்டு கை தட்டி, 2 பாட்டு கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாஸ்டர் எதையாவது சொல்லுவார், அதை கேட்டுட்டு அப்படி இறங்கி போகணுங்கிறது யாரையுமே கர்த்தர் அழைக்க. அல்லேலூயா. இந்த அழைப்பை தானது ஒருவேளை பாஸ்டரா இருக்கும். வாங்க கை தட்டி 2 பாட்டு, இன்னும் கையை உயர்த்தி 2 பாட்டு, இன்னும் அல்லேலூயா அப்படி இப்படி கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்டு சரி ஆமே போயிட்டு வாங்க. இது பாஸ்டர் அழைக்கலாம். தேவன் அப்படி இங்க யாரையுமே அழைக்கல. ஏதோ ஒரு பிளானுக்காக, ஏதோ ஒரு திட்டத்திற்காக, ஏதோ ஒண்ணு செய்யணும். இப்ப அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை வரும்போது நமக்குள்ள அதை பற்றி கொண்டு எரியும். ஆண்டவரே, என்ன இதுக்காகத்தான் ஆண்டவரே நீங்க அழைச்சீங்க? இந்த காரியத்தை செய்யும்படியாகத்தானே. ஒருவேளை அது ஜெபமா இருக்கலாம், ஒருவேளை வேதத்தினுடைய ஆலோசனை காரியத்திற்காக இருக்கலாம், ஒருவேளை பாடல்களை எழுதும்படியாகவா இருக்கலாம், அல்லது வேதத்தினுடைய சில வேறொரு காரியமா இருக்கலாம், அல்லது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக இருக்கலாம், அல்லது ஏழைக்கு கொடுக்கும்படியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காகத்தான் இங்க இருக்கிற அத்தனை பேரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரையும் சும்மா வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறதுக்கு கர்த்தர் என்ன செய்யல, அழைக்கல. இப்ப உங்களுக்கு தெரியணும் உங்க அழைப்பு என்ன, எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை அழைத்ததான நோக்கம் என்ன? ஏதோ காரியத்துக்காகத்தான கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து வைத்தார். அந்த காரியம் என்ன? இது தெரிஞ்சிட்டுனாலே ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம், மறுபடியும் நான் சொல்றேன், சோதரம், யாரையும் கர்த்தர் சும்மா வெறுமனே இந்த இடத்திற்கு கொண்டு வரல. ஒரு உயரிய திட்டத்திற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரம், ஒரு நேற்றைக்கு சாயங்காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு கோர சம்பவம் நம்முடைய தேசத்திலே நடந்தது. ஆணையர்கள் டேம்ல ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க, மூழ்கி மரித்து போனாங்க. ஒரு டாக்டரும் ஒரு மேனேஜரும் என்ன செஞ்சாங்க, இறந்து போயிட்டாங்க. சோதரம், நான் ஆண்டவரை கேட்டேன், நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த துர்மரணமும் இந்த தற்கொலையும் நம்ம தேசத்துல நிறைய வருஷம் அது எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 இப்படியே போயிட்டு இருக்கும். சின்ன சின்ன பஞ்சாயத்துக்குள்ளே ஒரு 6 மரணங்கள் இப்படி நடக்கும். துர்மரணம், ஒண்ணு யானை ஏதாவது மிதிச்சு சவுட்டி, இல்லைன்னா அது விஷம், இல்லைன்னா டேம்ல விழுந்து, இப்படி ஒரு 5-6 எப்படி பார்த்தாலும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த தற்கொலை மரணங்களும் இந்த மாதிரியான மரணங்களும் எங்க தேசத்துல என்ன செய்யக்கூடாது, துர்மரணங்களும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. நேற்று இந்த நியூஸை கேட்ட ஒரு ராத்திரிலே எனக்கு தெரிஞ்சிச்சு,
நியூஸை கேட்ட உடனே ஒரு மிகப்பெரிய வேதனை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும்னா எல்லாத்துக்கும் இல்ல, சிலருக்கு கர்த்தர் இந்த பாரத்தை வச்சிருப்பாரே. அப்போ ஆண்டவரே எங்க ஜெபம் இல்லாமையினாலதான் இப்படி ஆயிட்டா. மனசுக்கு ஒரு பெரிய வேதனை, பெரிய ஒரு கஷ்டம். ஏன் ஆண்டவரே இப்படி ஆயிற்று? ஏன்னா நமக்கு தெரியும் இந்த காரியத்துக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது உடனே வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே ஒரு பெரிய முள்ள போல இதயத்துக்குள்ள குத்தும். ஐயோ, அந்த டாக்டரே எனக்கு தெரியாது, அந்த மேனேஜரே எனக்கு தெரியாது. ஆனா இதயத்துக்குள்ள பெரிய ஒரு குத்தல். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய பாரம். நான் என்ன சொல்றேன்னா, இது அந்த அழைப்பை குறித்தது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தை கேள்விப்படும் போது மனம் பாரப்பட்டு அப்படியே, இது உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த அழைப்பு. இப்போ நான் மேட்டருக்கு வரேன். இந்த அழைப்பில இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்களா? கீழ்ப்படிந்தீர்களா? அல்லேலூயா. அழைப்பை பத்தி நமக்கு தெரியும். அழைப்பை பத்தி இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த அழைப்பில் நீங்க கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படிந்தீர்களா அப்படின்னா இல்ல. அதான் உண்மை. ஜெபம் பண்ணணும். நான் சொல்றேன் தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகம் கொடுக்கறதெல்லாம் வேற, அது மேட்டர் வேற. தசமபாகம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். தசமபாகம் கொடுக்கணும். அதுக்கு மேல ஊழியர்களுக்கு, ஊழிய காரியங்களுக்கு, அல்லது ஏழைகளுக்கு, அல்லது ஏதாவது அனாதைகளுக்கு, அல்லது முதியவர்களுக்கு, அல்லது திக்கற்றவர்களுக்கு, அல்லது ஜெபம், அல்லது வேத வாசிப்பு, அல்லது வேற ஏதாவது சர்ச்சினுடைய காரியங்கள், ஏதாவது ஒண்ணு. இது உங்களுடைய அழைப்பு என்ன என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிந்தே இந்த நாட்களை நம்ம அதை செய்யாமல் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாள்ல பேசுறாரு, அந்த அழைப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த அழைப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. இதுவரைக்கும் நான் அதை செய்தது இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவரே என்னை அழைத்ததான அந்த நோக்கம் இருக்குல்ல ஆண்டவரே, அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். அதே சோதரம். இப்ப நிறைய பேருக்கு இப்படி ஒரு இது இருக்கும். ஒண்ணு, என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்ய? இல்லைன்னா வயசாயிற்று, இந்த ஆராதனையில வயசானவங்க இல்லை, வயசு அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு சாக்கு போக சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, அழைத்த தேவன் அதை நிறைவேற்றி முடிக்கவும் ஆண்டவரால் முடியும். நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அதான் கேள்வி. அல்லேலூயா. அழைத்தவர் அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கா? உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கா? ஆண்டவரே நான் செய்யணும், ஆண்டவரே செய்யணும்ப்பா, நீங்க எனக்கு சொன்ன அந்த காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, நான் செய்வேன்ப்பா அப்படிங்கறதான அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவாரே. கர்த்தர் அதை பரிபூர்ணப்படுத்துவாரே. ஒண்ணு இல்லாம தான் ஆபிரகாம் செஞ்சான். வீட்டை விட்டு கிளம்பி போனான். சோதரம். அடுத்து 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சீமானா இருந்தான். அல்லேலூயா. சீமானா தெரியுமா? அநேக பொன்வெள்ளி, அநேக சம்பத்து, அநேக ஆஸ்தி உள்ள அந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆண்டவர் அவனை மாற்றினார். ஏன்னா அவன் அந்த அழைப்புக்கு என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமேதான், நம்ம ஜீரோ தான், கையில காசு இல்ல, வீட்டுல பணம் இல்ல, சோதரம். ஆனா மனசுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கா? அநேக நாட்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும். எனக்கு எப்பவுமே இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கணுங்கிற வாஞ்சை இருக்கும். அப்போ தசமபாகத்துல அன்னையிலிருந்து இதுவரைக்கும் உண்மையா இருக்க போய் தான் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்துகிறார். ஒரு 100 ரூபாய் தசமபாகம், அதை ரொம்ப சந்தோஷமா எடுத்து வைப்பேன். 100 ரூபாய் தசமபாகம் அன்னைக்கு அவ்வளவுதான் இருக்கும். ஒரு மாசம் முழுவதுமாய் வேலை செஞ்சா 1000 வேலையில ஊழியர் ஏதாவது செஞ்சா கூட 1000 ரூபாய் தான் வருமானம் வரும். 100 ரூபாயை எடுத்து வைப்போம். அன்னைக்கே மனசுக்கு தோணும், ஆண்டவரே இந்த 100 ரூபாயை கொண்டு போய் கொடுத்து இது என்ன ஆண்டவரே பத்தும், எனக்கு நிறைய ஆண்டவரே நீங்க தாங்கப்பா, நான் நிறைய ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? கொடுக்கணும். அன்னைக்கு அந்த வாஞ்சை இருந்ததை கர்த்தர் இந்த நாட்களே நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கர்த்தருக்காய் கொடுக்கும்படியாக, கர்த்தருக்காய் செய்யும்படியாக கர்த்தர் கரத்தை அல்லேலூயா பலப்படுத்தினார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா நாளைக்கு அது நிறைவேறும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் மறுபடியும் ஒரு முறை கூட என்னை அழைத்த அழைப்பிற்கு ஒரு நோக்கம் உண்டானவரே, அது என்னவாவும் இருக்கலாம். அதை நான் சொல்றேன். சோதரம், பல காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். சில காரியங்கள் உங்களுக்கு தான் தெரியும். உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு கர்த்தர் இவங்க கொஞ்சம் ஆலோசனம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. சோதரம் நல்ல ஜெபத்துல அல்லது
அல்லது ஊழியத்துல என்னோடு கூட சப்போர்ட்டிவா இருக்கவங்க தான் இந்த இடத்துல அநேகர். சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாருமே ஒண்ணு ஜெபத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்துல இங்க இருக்கிற சகோதரர்கள் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவங்க, இந்த ஆராதனையில இருக்கக்கூடியவங்க மேக்சிமம் எல்லாருமே இங்க இருக்கிற சின்ன பிள்ளை ஜென்சில இருந்து ஒவ்வொரு கொண்டு தருவோம். ஏதோ ஒரு காரியத்துல சப்போர்ட்டிவா இருக்கோம், ஏதாவது ஒரு காரியத்துல சப்போர்ட்டிவா இருக்கீங்க. ஆனா அழைப்பு அதல்ல, வேற ஏதாவது இருக்கணுமே, அது உங்களுக்கு தெரியும் தானே? ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும். அதை விட மேலான தேவன் தந்திருக்கிற ஒரு பிளான், ஒரு திட்டம். அந்த திட்டத்துல இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அதற்கும் நான் ஒப்பு கொடுத்து ஓட போறேன் ஆண்டவரே, நான் செய்வேன் ஆண்டவரே, நான் கொடுப்பேன்ப்பா, நான் தாங்குவேன் ஆண்டவரே, நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் செய்வேன் ஆண்டவரே. எனக்கு அநேக நாட்களுக்கு முன்பு அந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால அநேக நாட்களுக்கு முன்பதாகவே எனக்கு ஒரு நல்ல பிளான் இருந்துச்சு. எப்படி தெரியுமா? எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் நல்லா கவனிச்சு அது சொல்றோம், நல்ல எல்லா காரியத்தையும் நல்லா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களை செஞ்சு சந்தோஷமா அவங்களை அனுப்பி விடணும். இது ஜீரோவா இருக்கும் போதே எனக்கு பிளான். ஜீரோவா இருக்கும் போது உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, வீடு இல்ல, சர்ச் இல்ல. ஆனா வார ஊழியக்காரங்க எப்படி ஒரு ஹோட்டல் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவ்வளவு தூரம் ஆசீர்வாதமான ஒரு வீட்டை கட்ட நினைக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி ஹோட்டல் ரூம்ல ஒருத்தங்க தங்குவாங்களோ அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து தங்கிட்டு போகணும், அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இது அல்லேலூயா. நம்ம அழைத்த அழைப்பிலே நம்ம இருக்கும் பட்சத்துல இதை நான் என்ன நினைச்சேன்னா, ஊழியக்காரங்க வந்து தங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. நான் தங்குவதற்கு அப்படின்னு நினைச்சா கிடைக்க போறதில்லை. ஆண்டவரே எங்க வீட்டுக்கும் ஊழியக்காரங்க வரணும் ஆண்டவரே, நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, நல்ல இடத்துல அவங்க தங்கணும்னு நினைச்சு பாருங்க. ஊழியக்காரங்க வராங்களோ இல்லையா, நீங்க நல்ல வீட்டுல தங்குவீங்க. ஹல்லேலூயா. சொல்றவனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஊழியக்காரங்க வருவாங்க கண்டிப்பா. இந்த ஒரு வாஞ்சை இருக்கு பாருங்க, இதை கர்த்தர் நிறைவேற்றி நல்ல ஆகாரத்தை. ரெண்டாவது இன்னொரு காரியமா எனக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப என்ன சொல்றதுன்னா, அது என் கூட இருக்கவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஊழியக்காரங்க நல்ல கனம் பண்ணுவேன், நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பேன். அதாவது இருக்கிறதுல நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். அதனால என்னாச்சு தெரியுமா, என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே நல்ல சூப்பரா என்ன செஞ்சாலும் அழகா சமைப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, என் கூட இருக்கவங்க இங்க இருக்கிறவங்கள தான் சொல்றேன், ஏதாவது ஒரு குழம்பு பெஸ்டா வைப்பாங்க, ஏதாவது ஒரு ஐட்டம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி நல்ல சமையல் செய்யக்கூடியவங்க ஆண்டவர் தந்தார். அதனால என்ன ஆசீர்வாதம், ஊழியக்காரங்க சாப்பிடறாங்க இல்லையா, நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன், கர்த்தர் நடத்துகிறார். இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அழைத்த அழைப்பு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் அந்த அழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமே. அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திரையாகமம் 10:8. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரால் போகிறார்கள் என்று கேட்டார். சரி, இங்க கவனிங்க மறுபடியும். இங்க வந்து வசனம் சொல்கிறது, திரும்பவும் என்ன செய்யப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுது பார்வோனுடைய சமூகத்துல. நான் முதல்ல சொல்ல சொன்னேன், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் வேறொரு திட்டத்திற்காக. ஆபிரகாமை அழைத்த தேவன் மோசேயை அழைத்தது அதே திட்டத்திற்காக அழைக்கல. சந்ததிகள் பலுகும் பெருகும் ஆசீர்வதிக்க அப்படின்லாம் சொல்லல. ஆண்டவர் திரும்ப சொல்ல சொன்னார், இந்த தேசத்திலிருந்து இந்த ஜனத்தை விடுவித்து எங்க கொண்டு போகணும், கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். இதற்காகத்தான் கர்த்தர் ஒன்னு அழைத்தேன் அப்படின்னு சொல்லி மோசேயிட சொன்னார். இப்ப திரும்பவும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பார்வோனுக்கு முன்னால கொண்டு போகிறார். நான் அதனுடைய காரியத்தை ரொம்ப விளக்கல. அந்த இடத்துல வசனம் சொல்கிறது திரும்பவும் திரும்பவும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். யோனாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 1, 2, 3, 2. சீக்கிரம். யோனா 1, 2, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவே போதும். 3, 2. நீ எழுந்து மகா போதும். இங்க ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே காரியம் தான் எழுதியிருக்கும். முதல்ல ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து போ அப்படின்னு சொல்றார். உடனே நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இவன் என்ன செஞ்சா, எழுந்து நினிவேக்கு போகல, தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறிட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் இதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்துல திரும்பவும் கர்த்தர் பேசுகிறார், நீ எழுந்து எங்க போ, நினிவேக்கு போ. அந்த அழைத்த காரியத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார்.
என்னைக்கோ ஒரு நாள்ல நான் உங்களுக்கு சொன்ன தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாலே நமக்கு ஒரு அழைப்பு இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அழைப்புல தான் நம்ம இவ்வளவு நாள் ஓடிக்கிடுவோம். ஆனா அழைப்பை செய்யல. ஆனா கர்த்தர் அழைத்தபடி நம்ம கீழ்ப்படியல. பல காரியத்துக்கும் நம்மளை விட்டு கொடுக்கல, பல காரியத்துக்கும் அர்ப்பணிக்கல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், திரும்பவும் பேசுகிறார், நீ அந்த காரியத்தை செய். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுவோம். கொஞ்ச நாளைக்கு இருந்தோம், அதான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு இருந்தோம், கொஞ்ச நாளைக்கு போனோம். உங்களுக்கு தெரியுமா, என்னைக்கோ ஒரு நாள் செத்து போக வேண்டியவங்களை தான் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், எத்தனையோ நாட்களுக்கு முன்பதாக அல்லேலூயா ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கணும். எத்தனையோ நாளைக்கு முன்னால ஒரு தற்கொலை எண்ணம், அதுல நம்ம செத்து போயிருக்கணும். இதுல எல்லாம் கர்த்தர் நம்மை ஜீவனை தந்து இந்த இடத்துல வச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்னத்துக்காக, என்ன செஞ்சதினால. நாட்கள அதான் சொன்னீங்களே, நேற்று ஒரு டாக்டர் இறந்து போனார். இப்போதைக்கு ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா 50 லட்சம் ரூபாய் ஆகும். எத்தனை ரூபாய் ஆகும்? ஆமா, குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய். உங்களுக்கு தெரியும், நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா கூட 25 இருந்து 30 லட்சம் ரூபாய்க்கு மேல, 50 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா ஆயிரும். ஒரு டாக்டர் 40 வயசு தண்ணிக்குள்ள விழுந்தவர் திரும்ப எழும்பர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல படிக்காத, 10 பைசாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாத, ஒரு பின்பலமும் இல்லாத நம்மள ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் அழைத்த அழைப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டேம் வேற எங்கேயும் இல்ல, பக்கத்துல தான். எங்கேயும் ஓடி போக வேண்டியது இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளை சுத்தி தான். பெட்டி முடி ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, ரொம்ப பக்கத்திலே தான் ஒரு பெட்டி முடி. எத்தனையோ ஆபத்துகள், பலகீனங்கள், கஷ்டங்கள் நம்ம தேசத்துக்குள்ளே தான். எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம இடத்துல தான். ஆனா கர்த்தர் எனக்கும் உனக்கும் ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக மாத்திரம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு வந்த வியாதியில நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? செத்து போயிருக்கணும். எத்தனையோ முறை சொல்றோம், இன்னைக்கு இனிமே நம்ம உயிரோட இருக்க கூடாது, நம்ம அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிச்சிடணும்னு சொல்லி எத்தனையோ முறை தீர்மானம் பண்ணோம். அன்னைக்கே போய் சேர்ந்திருக்கணும். நம்ம கூட தீர்மானம் பண்ணவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல. எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது ஒரு செகண்ட்ல தானே. ஒரு நல்ல தெரியுமே, இங்க இருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேருக்கு நேர் இடிக்க வேண்டிய சொல்ல ஒரு செகண்ட்ல நம்ம தப்பிட்டோம், தப்புனோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தா. இப்ப திரும்பவும் ஆண்டவர் சொல்றா, உன் தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை அழைச்சேன், அந்த அழைப்பு உனக்கு நல்லா தெரியும், எதுக்காகன்னு சொல்லி இந்த நாட்களில் மறுபடியும் நீ அர்ப்பணி, நான் அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அந்த அழைப்பில் என்ன செய்யறேன்? உறுதியா இருக்கிறேன். என் கையில ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் நான் அந்த அழைப்புக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சோதரம் இன்னொரு காரியத்தை சொன்னேன், ஆண்டவர் அழைத்திருப்பார் என்றார், மீனையும் ஆயத்தம் பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா. அழைத்திருப்பார் என்றார், காற்றையும் வர விட்டிருப்பார். காற்று அடித்திருக்கும், மீனை ஆயத்தம் பண்ணியிருப்பார், ஏற்ற இடத்துல கொண்டு போய் தங்கி இருக்கும். நான் ஒரே காரியத்தை தான் சொல்றேன், ஒரே ஒரு காரியத்தை தான் மறுபடியும் சொல்றேன். இவன் யோனா சொல்றான், என்ன காற்று அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீ தர்ஷீஷா படுத்து திருப்பு அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னா கடைசியில மொத்தமா அழிச்சுதான் போயிருப்பாங்க. இந்த 2வது தடவையாவது அல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இருதயத்தின் ஆழத்துல பேசுறார், நீ ஒப்புக்கொடு அந்த அழைப்புக்கு. பவுல் சொல்லும்போது சொல்ற, அந்த பரம அழைப்புக்கு நான் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அகரிப்பா ராஜாவே, அந்த பரம திட்டத்திற்கு, பரம அழைப்பிற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி சொல்லுவோமே, ஆண்டவரே அந்த பரம திட்டத்திற்கு, பரம அழைப்பிற்கு மறுபடியும் நீங்க பேசுறீங்க, நான் கீழ்ப்படியாதவனாய் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். அந்த திட்டத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதைத்தான் நான் சொல்றேன். உங்க அழைப்பு என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் சொன்ன போது உங்களுக்கு திட்டமும் தெளிவுமா தெரியும். அந்த அழைப்புக்கு நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது பலதரப்பட்ட ஊழியங்களா இருக்கலாம், ஒருவேளை ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியா இருக்கலாம். நாங்கள் கோவிட் ஆனதுனால எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்கோம், கண்டிப்பா எல்லா ஊழியங்களையும் செய்யத்தான் போறோம். ஒருவேளை சிறுவர் ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை வாலிபர்கள் மத்தியில் உள்ள ஊழியங்களா இருக்கலாம், அல்லது ஜெபங்களா இருக்கலாம். எதா இருந்தாலும் இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படி ஏதாவது ஒரு அழைப்புல நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்களா? சோதரம்
நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, எந்த சப்போர்ட் நான் பண்றதுக்கு நான் ரெடி. அல்லேலூயா. உங்களை அந்த அந்த காரியத்துல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறதுக்கு நான் ரெடி. அது ஏதாவது என்ன ஒரு ஊழியமா இருக்கலாம், அல்லது கொடுக்கிற காரியங்களா இருக்கலாம், அது ஒரு ஹாஸ்டலா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய திட்டமா இருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்லணுமா? இன்னொரு காரியத்தை, தேவன் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார் என்றால் அந்த பெரிய திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை உருவாக்குவார். அல்லேலூயா. பெரிய திட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது சில நேரத்துல கண்ணீர் ஆயிரும், சில நேரத்துல வேதனை ஆயிரும், சில நேரத்துல பெரிய பிரச்சனை ஆயிரும், சில நேரத்துல போராட்டமா தெரியும், வீட்டுக்குள்ள சில நேரத்துல சமாதானமே இல்லாதது போல தோன்றும், சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா திட்டம் பெருசு. அல்லேலூயா. இப்பவே இங்க இருக்கிற அனைவருக்கு தெரியும், உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டம் பெரியது. அந்த பெரிய திட்டத்துக்காகத்தான் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஐயோ நாள் ஓடிக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாதங்க. நான் படித்துக் கொண்டிருந்த போதும் சரி, நான் பைபிள் காலேஜுக்கு போன போதும் சரி, என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரி, எல்லாரும் விடைக்கும் நான் தான் ஜீரோவா இருந்தேன். நான் தான் ஜீரோ. ஒண்ணும் இல்லாம எல்லாருக்கும் அவங்க அப்பா பாஸ்டர்ஸா இருந்தாங்க, பெரிய சர்ச் இருந்துச்சு, பெரிய நல்ல மைக் அன்னைக்கே கொடுத்துருந்தாங்க. அசோதரம் நானு ஒரு மைக்க ஊழியத்துல வந்து மைக்க கையில எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆயிடுச்சு. மைக் எடுக்கிறதுக்கு, ஒரு மைக்ல பேசுறதுக்கே 12-13 வருஷம். எல்லாரும் அப்படி இல்ல, அவங்க அப்பா பாஸ்டர் இருந்தாங்க, மகன் அடுத்த நிமிஷத்துல மைக் எடுத்தோம், மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணான், பாட்டு பாடினான். ஆனா நான் எல்லாத்தையும் ஜீரோவா தான் இருந்தேன். கர்த்தருடைய திட்டம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், இன்னைக்கு எல்லாரும் விடைக்கு மேல கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நல்லவர் தலையிலே சொல்லுவாங்க, எல்லாரை விடையும் மேல, எல்லாரையும் விட மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் திரும்பவும் சொல்றார், அந்த திட்டத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், தேவனுடைய அழைப்புக்கு உங்களை அர்ப்பணிங்க, விட்டு கொடுத்துங்க. காலம் வைத்து அப்படின்லாம் நினைக்காதங்க. கேட்ட காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலம் வரப்போகிறது, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அது ஒருவேளை ஊழியமா என்ன காரியமா இருந்தாலும் அழைப்பு உங்களுக்கு புரிஞ்சுட்டா, அழைப்பு தெரிஞ்சுட்டா, அந்த அழைப்பில கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி ஒரு தீர்மானம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறுத்த முடியாது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:22. சாமுவேல் சவுலை அவன் வேலைக்காரனை போஜனசாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தார். போதும். இரண்டாவது இங்க வசனம் சொல்கிறது, கர்த்தர் அழைக்கிறவர் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே நம்மை தலைமை ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, புரியுதா? நம்ம அழைச்சிருக்கிற அழைப்பு சாதாரண அழைப்பு இல்ல, மேன்மையான அழைப்பு. அங்க நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே சவுலை, கர்த்தர் அழைத்த மனுஷனை தலைமை இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பு சாதாரண ஒரு அழைப்பு அல்ல, ஒரு தலைமத்துவ அழைப்பு. அந்த இடத்துல ஒரு மேன்மையான அழைப்பை கர்த்தர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக செஞ்சேன், ஆனா ஒண்ணு இல்லாம போயிட்டேன், அது வந்து அப்படி அல்ல. அல்ல சொல்றோம், மேன்மையான தலைமையான உயர்த்தக்கூடிய ஒரு அழைப்பிலே கர்த்தர் நம்மை வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா. அழைத்தவர் நடத்துவார் ஆச்சரிய வழித்தனிலே, அனலான ஊழியமே என் இயேசு தந்திடுவார். நம்மளை அழைத்தவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து, ஏசாயாவின் புத்தகம் 62 அதனுடைய 2ஆம் வசனத்தை கூட வாசித்து நான் இருக்கேன். ஜாதிகளும் நீதி, சகல ராஜாக்களும் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் இது, கர்த்தருடைய வாய் சொல்லும் பொது நாமத்தால் நீ என்ன செய்யப்படுவாய்? அழைக்கப்படுவாய். தேவனுடைய அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம்னா கர்த்தர் நம்மை புது நாமத்தால் அழைக்க செய்வார். அது வரைக்கும் அற்பமா ஒண்ணு இல்ல, என்ன இப்படி இருக்கு, நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை பார்த்து அற்பமாய் பேசி என்ன செய்ய போறாங்களோ, என்ன ஆக போகுதோ, என்ன நல்ல சுதந்திரம் நடக்க போகுதோ. ஒரே ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டேன். அந்த ஆகாசம் பரத்தாலும் அவனுக்கு பேசவே வராது, பேச வர மாட்டான். அவன் பேசினோம்னா 1008 திக்கு திக்கும். ஆனா அவங்க அம்மா ஊழியத்துக்கு கொடுத்துட்டாங்க அவனை. அவன் ஒரு வார்த்தை சொன்னாலே பக்கம் இப்போ அதை எப்படியோ ஆண்டவர் அப்படியே அற்புதமா மாத்திட்டாரு அவனை விட்டு. அப்படி திக்கும்.
இன்னைக்கு அவனை தான் கர்த்தர் பாடுபடியாக கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழைப்புல உண்மையா இருந்தா அதுக்கு பின்னால வர எத்தனை கஷ்டத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. சோதரன் என்னத்த நான் கூட யோசிச்சேன், எப்படி இவன் இவ்வளவு தூரம் அப்படி அவ்வளவு ஒரு வார்த்தை கூட கரெக்டா அவனுக்கு வராது. அந்த நாட்கள்ல ஒரு 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது பயங்கரமா ஒரு வார்த்தை கூட சரியா சொல்ல மாட்டான். பக் 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 பக்குமா அப்படித்தான் பேசுவான். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ அவனை பார்த்தா அப்படி நான் சொல்றதெல்லாம் கதை மாதிரி தெரியும். அவ்வளவு அவனுக்கு தெரியும், அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியும், அவ்வளவு தூரம். ஆனா அழைப்பிலே உண்மையா இருந்தால் எத்தனை தடை வந்தாலும் புது நாமத்தால் கர்த்தர் அவங்களை அழைப்பார். கரங்கள் தலையிலே சொல்லுவாங்க, அது புது விதத்துல புது மாதிரி. சகத்துல வியாதி நான் என்ன செய்ய, முழங்கால நிற்க முடியல நான் என்ன செய்ய, நடத்துகிறவர் கர்த்தர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கையில ஒண்ணும் இல்லப்பா, ஆண்டவரே நீங்க தந்தா கண்டிப்பா நான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்கள் கொடுத்தாங்க. 12ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் ஒண்ணு இல்லாம இருந்தான். 14ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் சீமானா இருந்தான் அப்படி சொல்லியிருக்கு. ஆண்டவர் ஏன் அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்தா தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? கீழ்ப்படிந்தான். அதை விட ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு கொடுத்தா இவன் என்னத்தை கொடுத்தாலும் திரும்ப தருவான். ஹல்லேலூயா. என்னத்தை கொடுத்தாலும், ஏன்னா ஒரே ஒரு பையனை கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்டார், அதை எனக்கு வேணும்ல. அவன் சொன்னான் சந்தோஷமா நான் தாராட்டு கூப்பிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இவங்கிட்ட ஆண்டவர் கேட்காருன்னு சொல்லுவோம், உனக்குள்ள சகல சம்பத்தை தந்துட்டு நீ வண்டியை ஓடிச்சு சொன்னா கொடுத்து போனா இல்லையா? அவங்ககிட்ட எழுதி போயிருக்கும். எனக்கு தெரியும் நான் ஒண்ணு இல்லாம தான் அந்த இடத்துல வந்தேன். தந்ததெல்லாம் கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. சகலவற்றை கர்த்தர் தந்தார். எனக்கு தந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தந்தது. அதனால அல்ல சொல்றோம், தைரியமா நம்ம ஒரு காரியம் செய்வோம். புது காரியத்தை புது நாமத்தால் நீ அழைக்கப்படும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்தார். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், ஒண்ணும் இல்ல, ஜீரோவா இருக்கும். ஆண்டவரே என்ன செய்ய ஒண்ணும் தெரியலையே, எங்க போறோம்னு தெரியலையே. ஆனா திட்டம் ஆண்டவர் அழைத்த அழைப்பு மட்டும்தான் ஆண்டவரே இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியலையே ஆண்டவரே. அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்து அந்த திட்டத்துக்கு மோத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது சின்னதா இருக்கலாம், ஒருவேளை சின்ன காரியமாய் கூட இருக்கலாம். ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யாராவது ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு நாள் மாற ஒரு ஏழைக்கு மனதிலமா சாப்பாடு கொடுத்துருங்க, திரும்ப அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இது பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சோதரன் வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வெள்ளூர் சிஎம்சி, வெள்ளூர்ல சிஎம்சி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? சோதரம் பெரிய ஹாஸ்பிட்டல், அதாவது சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். நம்ம பாக்குற இந்த கவர்மெண்ட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் அதுக்கு அவ்வளவுதான் பக்கத்துல தான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏரியாவில் அவ்வளவு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல். டாக்டர்ஸ் மாத்திரமே கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு மேல இருப்பாங்க போட்டு. அவ்வளவு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல். ஒரு ஐடா ஸ்கேடர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க தகப்பனார் வந்து இங்க பிரிட்டிஷ் ஆளுகையில, அவங்க தகப்பனார் ஒரு ஆளுகையில ஒரு அதிகாரியா இருக்கிறார். இவங்க பார்க்கும்போது பிரசவம், அதாவது பிரசவத்திற்கு பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அங்க டாக்டர்ஸ் வந்து ஆண்களா இருக்கிறதுனால இந்திய பெண்கள் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. உடனே அவ தீர்மானம் எடுக்கிறார், அவ நாட்டுக்கு போய் அவ படிச்சு டாக்டர் ஆகி என்ன செய்யறேன், நான் திரும்ப இந்த இந்தியா தேசத்துக்கு வரணும், வந்து இங்க வந்து பிரசவத்துக்குன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் செய்யணும், கட்டணும். இவன் உடனே சின்ன பிள்ளை, இவன் திரும்ப அங்க லண்டனுக்கு போறான், பிரிட்டிஷ் இதுக்கு போறான். போய் அங்க போய் கஷ்டப்பட்டு ஐடா ஸ்கேடர் சொல்லக்கூடியதான அந்த பெண் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்கிறான். டாக்டருக்கு படிச்சுட்டு அந்த டாக்டர் அந்த எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு வந்து அவளை கட்டின ஆஸ்பத்திரி தான் இன்னைக்கு வரைக்கும், கிட்டத்தட்ட வருஷங்கள் 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியை மீட் பண்ண வேற ஆஸ்பத்திரி இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணினுடைய அழைப்பு. ஹல்லேலூயா. அந்த பெண் வந்து இங்க வந்து அந்த மருத்துவத்தை செய்ய ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா இது பெருக ஆரம்பித்தது. இன்னைக்கு வெள்ளூர் சிஎம்சி தான் சவுத் இந்தியாவிலே மிகப்பெரிய ஆஸ்பத்திரி, மிகப்பெரிய ஆஸ்பத்திரி. அப்படின்னா அது ஒரு பெண், அவங்களாலே அது முடியும்னா நம்மளை ஆண்டவர் அழைச்சிருப்பாருன்னா அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடியாது. எப்படி நானும் என் குடும்பமும், அதான் மோசே சொன்னான், திக்குவாய் ஆமா வந்து நான் என்ன செய்ய, யோனா சொன்னான், நான் பேசினா அவங்க கேட்கவே மாட்டாங்க, நான் என்ன செய்ய,
இப்படி பல காரியங்களை நான் போக மாட்டேன், நான் செய்ய முடியாது, நான் என்ன ஆண்டவர், இப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, ஆண்டவர் அந்த அழைப்புக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இந்த காரியங்களில் அர்ப்பணிப்பீர்கள் தான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய